எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நைட்டு சூப்பரான டிஃபன் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய் பால் தாங்க செய்ய போகிறோம். என்ன டிஃபன்னா ஆப்பம் தாங்க சுட போகிறோம். நம்ம வீட்லேயே அரைச்சி செஞ்சால் ஆப்பம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செஞ்சுக்கலாங்க. தேங்காய் பால் இருக்குது. நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அதை நைஸாக அரைச்சி அது தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது வெதுன்னு தண்ணி காய வச்சு தாங்க நான் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கிறேன். ஏன்னா தேங்காய் பாலுக்கு இப்படி அரைச்சி ஊற்றினா அந்த பால் நல்லா வந்துடுங்க. அதனால் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இது கூட 2 ஏலக்காயை நம்ம போட்டுக்கலாங்க. உங்களுக்கு சுக்கு இருந்தால் வீட்டில் சுக்கும் போட்டுக்குங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏலக்காய், சுக்கு 2 குருமிளகு போட்டு கொஞ்சம் சளிக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் போட்டு அரைச்சிக்குங்க. நான் வந்து இப்போ ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்து, இப்போ ஏலக்காய் கொஞ்சோண்டு சுக்குங்க, இது மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்க பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாங்க. ரெண்டாவது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் போட்டு சக்கையாயிருங்க, எடுக்க வேண்டாம், போதும். அதே பாருங்கள், நம்ம தேங்காய் பால் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பாருங்கள் எடுத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கெட்டி வேணும்னா ஃபஸ்ட்டு இதிலே எடுத்து தேங்காய் நிறையா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சா அடி பிடிக்காதுங்க. பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கெட்டி வேணால் எடுத்துக்கங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ கரும்பு சக்கரை போட்டுக்கோங்க, இல்லைனா அஸ்கா சக்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த வீட்டில் சக்கரை இருக்குதோ அதே போட்டுங்க. நம்ம கரும்பு சக்கரை தாங்க போடுறேன். பாருங்கள், கரும்பு சக்கரை போட்டாச்சுங்க. கரும்பு சக்கரை போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, நம்ம மாதிரி லேடிஸுகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கருப்பட்டி இருந்தால் போடுங்க. இது விட ரொம்ப நல்லதுங்க. கருப்பட்டி போட்டு வச்சு அந்த பாவு 1 டம்ளர் குடித்தாலே போதும். நீங்கள் கொஞ்சம் சுக்கு சேர்த்திக்கிங்க. மிளகுன்னு ஒரு 2-3 எண்ணெய் தட்டி போட்டுக்குங்க. அது நல்லாயிருக்கு. இப்போ உங்களுக்கு இப்படியே வேணும்னா நீங்கள் ஊற்றி குடிங்க. இல்லை எனக்கு இப்படி வேண்டாம், கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல் போகணுன்னா ஒரு கொதிக்க வச்சுங்க. நான் இப்போ கொதிக்க வச்சு தாங்க இது பண்ண போகிறேன். கொதிக்கிட்டுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம ஆப்பத்துக்கு பாகு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைக்கலாங்க. அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வரமிளகா ஒரு 3 போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1ங்க, பூண்டு 1ங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலைங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இதில் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. புளிங்க, கல்லுப்புங்க, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க. இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம தேங்காய் சட்னி சூப்பராக அரைச்சாச்சுங்க. பாருங்கள், தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு, அரைச்சாச்சு நைஸாக. இப்போ வடக்கல்ல வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, கடுகு போட்டாச்சு, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, இதில் அதை எடுத்து கொட்டிடலாங்க. நம்ம பாகு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. சும்மா ஒரே ஒரு கொதி தாங்க விட போகிறோம். உங்களுக்கு கொதி வேண்டாம்னா விட்டுருங்க. எடுத்து இப்போ இப்படியே அடிக்கடி இது பண்ணிக்கணும். ஏன்னா கீழே அந்த கரும்பு சக்கரை போட்டனால கொஞ்சம் அடிப்பத்துற மாதிரி ஆகிக்குங்க. அதனால் கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், ஆப்ப மாவு நம்ம வீட்லேயே ஆட்டினா ஆப்ப மாவுங்க. நான் ஒரு டம்ளரில் 2 டம்ளர் இட்லி அரிசிங்க, 1.5 டம்ளர் பச்சரிசி, ஒரு தேங்காய் நம்ம அரைக்கையில் கொஞ்சம் அந்த தேங்காய் தண்ணி எடுத்து வச்சு ஊற்றிட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை இது பண்ணிக்கணுங்க. நான் ஆப்ப மாவுலாம் நான் வெளியவே வாங்க மாட்டேங்க. டக்குன்னு நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுட்டா பாருங்கள், எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட்லாம். நம்மளும் தாராளமாக சாப்பிட்லாம். உடம்புக்கு வீட்லேயே அரைச்சி செய்யுங்கனால ஒரு மன திருப்தியும் இருக்குங்க ஆப்ப மாவு. பாருங்கள், நம்ம பாகு நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கொதிக்க வைக்கலாம், வேண்டாம். பாருங்கள், இப்போ காஞ்சிட்டு இருக்குது. நம்ம ஆப்பத்தை ஊற்றி காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஆப்பக்கலை நல்லா காஞ்சிருச்சுங்க. மாவை நல்லா தண்ணியாட்டாக கலக்கி பாருங்கள், இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இப்படி மிதமான சூடாக வச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம போட்டு லைட்டாக மேலே நம்ம தேங்காய் போட்டுக்கலாம், எண்ணெயை ஊற்ற வேண்டியதுங்க. வேணால் லைட்டாக மேலே அந்த எந்திரிக்கிறதுக்கு வேண்டி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நம்ம இப்படி மூடி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் வேகிட்டுங்க. வெந்த கடைசியில் ஆப்பம் எடுக்கல உங்களுக்கு காமிக்கிறேன்.
பாருங்க நம்ம ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இருங்க நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தீ இப்படி ஸ்லோவாக வச்சுக்கொடுங்க, ஸ்பீடாக வச்சிடாதீங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு அருமையான சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. கையில் எடுக்க கையில் எடுத்தாலும் பாருங்க சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், ஆப்பத்தை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்ம ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். ஆப்பம் சூப்பராக வந்திருக்குது. நீங்களே பாருங்கள் ஆப்பம் நம்ம ஆப்பம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம காலையில் செஞ்ச கார சட்னிங்க. இது நான் சாட்சியில் போடுற பாருங்கள். இது தேங்காய் சட்னிங்க. இது நம்ம சுட்ட ஆப்பங்க. பாருங்கள் கடையில் மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு ஆப்பம். நம்ம இப்போ தேங்காய் பால் இதில் ஊற்றி சாப்பிட்லாங்க. வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, இந்த தேங்காய் பால் இப்படி எல்லாம் கலக்கி இது மாதிரி ஊற்றிக்கிங்க. இது மாதிரி ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி உடம்புக்கு வாரத்தில் 1 தடவை 2 தடவை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி தேங்காய் பாலும் ஆப்பமும் யாருக்கு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ங்க.